ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 14/1/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு, இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கிறார். இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கிறார். இன்று திலாராம், அதாவது பரந்த இதயமுள்ள தந்தை, தன்னுடைய இதய சிம்மாசனதாரி குழந்தைகளோடு மற்றும் தன்னுடைய அன்புக்கு உரிய சகயோகி குழந்தைகளோடு உள்ளபூர்வமாக பேசுவதற்கும் கேட்பதற்கும் வந்திருக்கிறாங்க. தந்தையினுடைய இதயத்துல என்ன இருக்கு மற்றும் குழந்தைகளுடைய இதயத்துல என்ன இருக்கு, அப்படி இன்று அனைவருடைய இதயத்தின் நிலைமையை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறாங்க. முக்கியமா தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கும் இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு இதயபூர்வமான விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, முரளியை கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க, ஆனா இன்னைக்கு ஆன்மீக உரையாடல் செய்வதற்காக வந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அனைத்து குழந்தைகளும் சகஜமான சரள ரூபத்துல முன்னேறி சென்றுகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ஏதாவது ஈஸ்வரிய மரியாதை மற்றும் ஸ்ரீமத்தினுடைய டைரக்ஷனை எண்ணத்துல, வார்த்தையில மற்றும் காரியத்துல மீறி நடக்கிறீங்களோ அப்பதான் நீங்க குழப்பம் அடைகிறீங்க. இல்லை அப்படின்னா மிகுந்த குஷியோடு சுகம், நிம்மதி, சௌகரியமா தந்தையின் கூடவே செல்வதில் எந்த கஷ்டமும் இல்லை, எந்த களைப்பும் இல்லை, எந்த குழப்பமும் இல்லை. ஏதாவது விதமான பலகீனம் எளிய விஷயத்தை கடினமாக ஆக்கிடுது. ஆகையினால குழந்தைகளை பார்த்து பாப்தாதா இருவரும், இவ்வளவு செல்லமான குழந்தைகள், தேடி கண்டெடுக்கப்பட்ட சிரேஷ்ட ஆத்மாக்கள், விசேஷ ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள், மிக சிரேஷ்ட தூய்மையான ஆத்மாக்கள், உலகின் ஆதாரமான ஆத்மாக்களாக இருந்தும் பிறகு இவர்களிடம் கடினம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. குழப்பத்துல எப்படி வர முடியும்? யாரோடு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்? பாப்தாதா தனது அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய இரு கரங்களுக்குள்ள அரவணைச்சுக்கிட்டு உடன் அழைத்து சென்றிருக்கிறார். அன்பு சகயோகத்தினுடைய கரங்களின் மாலை எப்பொழுதும் கழுத்துல இருக்குது. அந்த மாதிரி மாலையில மணியாக உருளும் குழந்தைகள் குழப்பத்துல வராங்க. அப்படிங்கிறது எப்படி இருக்க முடியும்? எப்பொழுதும் குஷியினுடைய ஊஞ்சல்ல ஆடக்கூடிய, எப்பொழுதும் தந்தையின் நினைவில் இருக்கிறவங்க கடினம் மற்றும் குழப்பத்துல வர முடியாது. இதுவரையிலும் குழப்பம் மற்றும் கடினத்தை அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தந்தையினுடைய பாலனையினுடைய குடநிழலின் கீழ் இருக்கக்கூடியவங்க குழப்பத்தில் எப்படி வர முடியும்? தந்தையினுடைய குழந்தை ஆன பிறகு, சக்திசாலி ஆத்மாக்கள் ஆனதுக்கு அப்புறம், மாயாவையை பற்றி ஞானம் நிறைந்தவராக ஆனதுக்கு அப்புறம், சர்வ சக்திகள், சர்வ பொக்கிஷங்களினுடைய அதிகாரியா ஆனதுக்கு அப்புறம், மாயா மற்றும் தடை அசைக்க முடியுமா? முடியாது இல்லையா? மிகவும் மெதுவாக சொல்றாங்களாம் அங்க இருக்கிறவங்க. சொல்லுங்க, சதா காலத்துக்கும் முடியாது அப்படின்னு பார்த்துக்குங்க. உங்கள் அனைவருடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு இருக்குது. நீங்க கூறிய பதில் டேப்பில் பதிஞ்சிடுச்சு. பிறகு அங்கே உங்களிடத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் மாறிட மாட்டீங்க இல்லையா? இப்பொழுதிலிருந்து அன்பின் சேவையின் பறக்கும் கலையினுடைய விசேஷ அனுபவங்களுடைய செய்தியை மட்டும்தான் கொடுப்பீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மாயா வந்துடுச்சு, கீழே விழுந்துட்டோம், குழப்பம் அடைஞ்சிட்டோம், களைப்படைஞ்சிட்டோம், பயந்துட்டோம், அப்படி அந்த மாதிரியான கடிதமும் வராது இல்லையா? எப்படி இன்றைய உலகத்தினுடைய செய்தித்தாள்களில் எந்த மாதிரியான செய்திகள் வெளியாகுது? துக்கத்தினுடைய, அசாந்தியின், குழப்பங்களின் செய்திகள் தான் வருது. ஆனால் உங்களுடைய செய்தி பத்திரிகை எப்படி இருக்கும்? எப்பொழுதும் குஷி நிறைந்த செய்திகளுடையதாக இருக்கும். இன்று நான் இந்த விசேஷ அனுபவம் செய்தேன், இன்று இந்த விசேஷ சேவை செய்தேன், இன்று மனசேவையினுடைய அனுபவம் செஞ்சேன், இன்று மனமுடைந்து போனவர்களை மனமகிழ்ச்சி உடையவராக ஆக்கினேன், கீழே விழுந்தவர்களை தூக்கி விட்டேன், அப்படிங்கிற அந்த குஷியினுடைய அனுபவம் நிறைந்த செய்தி பத்திரிகை தான் எழுதுவீங்க.
இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா 63 ஜென்மங்கள் குழம்பியும் இருந்தீங்க, கீழே விழுந்தும் இருந்தீங்க, ஏமாற்றுதலையும் அடைந்தீங்க, அனைத்தையுமே செஞ்சீங்க. மேலும் 63 ஜென்மங்களுக்கு அப்புறமா இந்த ஒரு சிரேஷ்ட ஜென்மம் பரிவர்த்தனைக்கான பிறவி, முன்னேறும் கலையையும் தாண்டி பறக்கும் கலைக்கான பிறவி. அதிலும் குழம்புவது, விழுவது, கலைப்படைவது, புத்தியால் அலைவது அப்படி இருந்தால் பாப்தாதாவால் அதனை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் அன்புக்குரிய குழந்தைகள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அன்புக்குரிய குழந்தைகளினுடைய இந்த சிறிதளவு துக்கம் நேரத்தையும் சுக வல்லல் தந்தையால் பார்க்க முடியாது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஆகையினால இப்போ சதா காலத்துக்காக கடந்ததை கடந்ததாக ஆக்கிட்டீங்க இல்லையா? இப்பொழுதோ ஏதாவது ஒரு குழந்தை சிறிதளவு குழப்பத்தில் வர்றார் மற்றும் மாயாவினுடைய தடைகளின் வசம் ஆகிவிடுகிறார், பலகீனமானவராக ஆகிவிடுகிறார் என்றால் அந்த நேரம் சூட்சம வதனத்தில் பாப்தாதாவினுடைய எதிரில் அந்த குழந்தைகளினுடைய முகம் எப்படி தென்படுதுன்னு தெரியுமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மிக்கி மவுஸினுடைய விளையாட்டில் இருப்பது போல தென்படுது. சில நேரம் மாயாவினுடைய சுமை காரணமாக குண்டாகிடுறாங்க. சில நேரம் முயற்சி செய்வதில் தைரியம் அற்றவராகி குள்ளமானவங்களாக ஆகிடுறாங்க. மிக்கி மவுஸிலும் சில குள்ளமானவர்கள், சில குண்டானவர்கள் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் மிக்கி மவுஸாக ஆக மாட்டீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பாப்தாதாவும் இந்த விளையாட்டை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சில நேரம் பார்த்தால் பரிஸ்தா ரூபம், சில நேரம் பார்த்தால் மகாதானி ரூபம், சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருடைய அன்புக்குரிய சகயோகி ரூபம், சில நேரம் டபுள் லைட் ரூபம், பிறகு சில நேரம் மிக்கி மவுசியாக ஆகிடுறாங்க. எந்த ரூபம் நன்றாக இருக்கும்? இந்த குள்ளமான குண்டான ரூபம் நல்லா இருக்காது இல்லையா? குழந்தைகளுக்கு இப்போ எவ்வளவு காரியம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பாப்தாதா பார்க்குறாங்க. செஞ்சிருக்கீங்க. அதை செய்வதற்கு முன்பு ஒன்றுமே இல்லை. இப்போ எத்தனை பேர்களுக்கு செய்தி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாபா. குறைந்தது சத்தியுகத்தினுடைய முதல் ஜனத்தொகை 9 லட்சத்தையாவது உருவாக்குங்க. அதிகமானவர்களை உருவாக்கணும், ஆனால் இப்போ 9 லட்சத்தையாவது உருவாக்குங்க. இப்போ எவ்வளவு சேவை செய்ய வேண்டி இருக்குது? எத்தனை பேர் மேல் வந்து சேவையினுடைய பொறுப்பு இருக்குது? எத்தனை பேர் மேலே இந்த பொறுப்பு இருக்குது, சேவையினுடைய பொறுப்பு இல்லையா? அவங்க எவ்வளோ பிஸியாக இருப்பாங்க? அவங்களுக்கு வேறு ஏதாவது யோசிப்பதற்கும் நேரம் இருக்குமா? யார் சேவையில் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க சுலபமாகவே மாயாவை வென்றவராக ஆகிறாங்க. எதில் பிஸியாக இருக்கிறாங்க? திருஷ்டி மூலமாக, மனசேவை மூலமாக, வாய்மொழி மூலமாக, காரியம் மூலமாக, தொடர்பு மூலமாக 4 விதமான சேவையில் பிஸியாக இருக்கிறாங்க. மனசேவை, வாய்மொழி சேவை மற்றும் காரியம் மூலமாக செய்யும் சேவை ஆகிய இந்த 3ம் இணைந்திருக்கணும். காரியங்க செஞ்சீங்க என்றாலும், வாய் மூலமாக பேசுகிறீங்க அப்படின்னாலும், எப்படி டபுள் லைட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும், டபுள் கிரீடம் அணிந்தவராக இருக்கீங்க அப்படின்னா இரட்டை பூஜைக்குரியவங்க. இரட்டை ஆஸ்தியை பெறுறீங்க அப்படின்னா சேவையும் இரட்டையாக இருக்கணும். மனசேவை மட்டும் கிடையாது, காரியம் மூலம் செய்யும் சேவை மட்டும் கிடையாது, ஆனால் மனசக்தியின் கூடவே வாய்மொழியின் சேவை இருக்கணும். மனசக்தியின் கூடவே காரியம் மூலம் செய்வதும் இருக்கணும். இதைத்தான் இரட்டை சேவாதாரி அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறாங்க பாபா. அந்த மாதிரியான இரட்டை சேவாதாரி இயல்பாகவே மாயாவை வென்றவராக இருக்கிறாங்க. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சிங்கிள் சேவை செய்கிறீங்க, வாய்மொழி மூலம் மட்டும், மேலும் காரியத்தில் மட்டும் வந்துடுறீங்க அப்படின்னா மாயாவுக்கு உங்களை துணைவனாக ஆக்கும் வாய்ப்பு கிடைச்சிருது. பாபா சொல்கிறாங்க, மனசேவை எப்படின்னா நினைவு தான் தந்தையினுடைய ஆதரவு. அப்படி எங்கு இரட்டை இருக்குதோ, துணைவன் உடன் இருக்கிறார் அப்படின்னா மாயா துணைவனாக ஆக முடியாது. தனியாக இருக்கீங்க அப்படின்னா மாயா துணைவனாக ஆயிடுது. பிறகு சேவையும் அதிகம் செஞ்சிருக்க, சேவையினுடைய குஷியும் ஏற்படுது. ஆனால் பிறகு சேவையின் இடையில் மாயாவும் வந்துடுச்சு. என்ன காரணம்? சிங்கிள் சேவை செய்தீங்க, இரட்டை சேவாதாரியாக ஆகலை.
இப்போ இந்த வருடம் இரட்டை வெளிநாட்டினர் எந்த விஷயத்தில் பரிசை பெறுவீங்க? பரிசை பெறணும் இல்லையா? எந்த சேவை நிலையம் இந்த வருடம் சேவையில் சுயநிலையில் எப்பொழுதும் தடையற்றதாக இருந்து தடையற்றதாக ஆக்குவது என்ன அலைகளை உலகத்தில் பரப்புவாங்களோ, முழு வருடத்தின் எந்த ஒரு தடையின் வசம் ஆக மாட்டாங்களோ, அந்த மாதிரி சேவை மற்றும் நிலையில் எந்த சேவை நிலையம் ஒரு உதாரணமாக இருக்குமோ அதுக்கு முதல் பரிசு கிடைக்கும். அந்த மாதிரி பரிசை பெறுவீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எத்தனை சென்டர்கள் வேண்டுமென்றாலும் பெற்றுக்கொள்ளலாம். அது பாரதத்தை சேர்ந்ததாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டை சேர்ந்ததாக இருந்தாலும், ஆனால் முழு வருடமும் தடையற்றதாக இருக்கணும். சென்டரின் இந்த கணக்குக்கான சார்ட்டை எழுதுங்க. எப்படி மற்ற கணக்குகளை எழுதுறீங்க இல்லையா? எத்தனை கண்காட்சிகள் நடந்துச்சு, எத்தனை மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு, அதே மாதிரி இந்த கணக்கையும் ஒவ்வொரு மாதமும் குறிச்சிக்கிங்க. இந்த மாதத்தில் வகுப்புக்கு வரும் அனைத்து பிராமண குடும்பத்தினரும் தடையற்று இருந்தாங்க, மாயா வந்தது. இதில் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை, மாயா வரவே வராது என்று அப்படி இல்லை. மாயா வரும், ஆனால் மாயாவின் வசம் ஆகக்கூடாது. மாயாவினுடைய வேலை வருவது, மேலும் உங்களுடைய வேலை மாயாவை வெற்றி அடைவது. அதனுடைய பிரபாவத்தில் வரக்கூடாது. தன்னுடைய பிரபாவத்தினால மாயாவை விரட்ட வேண்டுமே அன்றி மாயாவுடைய பிரபாவத்தில் வரக்கூடாது. ஆகையினால் எந்த பரிசை பெறணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஒருவர் தடையில் வந்தால் கூட பரிசு கிடையாது. ஏன்னா உங்களுடன் இருப்பவர் இல்லையா? அனைவரும் ஒருவர் இன்னொருவனுடைய துணை கொடுத்து தன்னுடைய வீட்டிற்கு செல்லணும். இதற்காக எப்பொழுதும் சேவை நிலையத்தினுடைய சூழ்நிலையை அந்த மாதிரி சக்திசாலியாக ஆக்குங்க. அந்த சூழ்நிலையும் அனைத்து ஆத்மாக்களுக்காக எப்பொழுதிற்குமான சகயோகி ஆகிடணும். சக்திசாலியான சூழ்நிலை பலகீனமானவரையும் சக்திசாலி ஆக்குவதில் சகயோகியாக இருக்கும். எப்படி கோட்டை கட்டுறாங்க இல்லையா? ஏன் கோட்டை கட்டுறாங்க? ஏன்னா கோட்டைக்குள்ள பிரஜைகளும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு பிரஜைக்காக குடிசை கட்டுறது கிடையாது, கோட்டை கட்டுறோம். நீங்கள் அனைவரும் உங்களுக்காக, உங்களுடைய துணைவர்களுக்காக, மற்ற ஆத்மாக்களுக்காக அக்னியினுடைய கோட்டையை கட்டுங்க. நினைவின் சக்தியின் ஜுவாலை இருக்கணும். யார் பரிசை பெறாங்க அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வருடத்தினுடைய கடைசியில் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக வரீங்க. அதில் யார் வெற்றி அடைந்தவராக இருப்பாங்களோ அவங்களை விசேஷமாக அழைப்பிதழ் கொடுத்து வர சொல்லப்படும். தனியாக வெற்றி அடைபவராக இருக்க மாட்டாங்க. முழு சேவை நிலையமும் வெற்றி அடைந்ததாக இருக்கும். அந்த சென்டருக்காக விழா நிகழ்ச்சி வைப்போம். பிறகு வெளிநாடு முன்னால் வருதா அல்லது பாரதம் முன்னால் வருதா அப்படின்னு பார்க்கலாம். நல்லது. வேறு கஷ்டம் ஏதும் இல்லையே? ஏதாவது மாயாவினுடைய ரூபம் தொந்தரவோ செய்வதில்லையே? நினைவு சின்னமாக என்ன கதை கேட்டீங்க? சூர்பனகை அவரை, அதாவது லக்ஷ்மணனை தொந்தரவு செய்ய வரா அப்படின்னா அவர் என்ன செய்தார்? மாயாவினுடைய மூக்கை வெட்ட தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இங்கே அனைத்தும் சுலபமாக ஆயிடுது. அவங்களும் ஆர்வம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கதையை உருவாக்கிடுறாங்க. மாயா மேலே ஒரு தடவை தாக்கிட்டீங்க அப்படின்னா அது போதும். மாயாவில் கொஞ்சம் கூட பலம் கிடையாது. மற்றபடி இருப்பது உங்களுக்குள்ளே இருக்கும் பலகீனம்தான். இறந்து கிடக்குது, மிச்சம் இருக்கும் கொஞ்சம் மூச்சு போய் கொண்டு இருக்குது. இதை அழிக்கணும், மேலும் வெற்றி அடைபவராக ஆகணும். ஏன்னா இறுதி நேரத்துக்கோ வந்து சேர்ந்துட்டீங்க. வெற்றியாளராகி வெற்றியினுடைய கணக்கின்படி ராஜ்ய பாக்கியத்தை அடையணும். ஆகையினால இந்த இறுதி கால சுவாசத்தில் நிமித்த காரணமாக வெற்றியாளராக ஆகணும். வெற்றி அடைவதற்கான பலன் ராஜ்ய பாக்கியம். ஆகையினால இந்த மாயாவினுடைய விளையாட்டுகள் எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்துட்டு இருக்குது. யுத்தம் இல்லை, விளையாட்டு. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்றையிலிருந்து மிக்கி மவுஸாக ஆகக்கூடாது. நல்லது. அடுத்ததாக பாபா சில விஷயங்கள் சத்தியுகத்தினுடைய ஸ்தாபனை பற்றி சொல்கிறாங்க. தன்னுடைய சென்ற கல்பத்தின் உள்ளடங்கி இருக்கும் அந்த சொர்க்கத்தினுடைய சமஸ்காரங்களை வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா
நீங்களே தன்னை சத்தியுகத்தினுடைய மகாராஜா மற்றும் மகாராணி அப்படின்னு அனுபவம் செய்வீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் எந்த நேரம் அந்த சத்தியுகத்தினுடைய சமஸ்காரத்தை வெளிக்கொணர்வீங்களோ அந்த நேரம் சத்தியுகத்தின் அனைத்து பழக்க வழக்கங்களும் நேற்று நடந்த விஷயம் மாதிரி தெளிவாக வெளியாகும். நேற்று அந்த மாதிரி செய்தோம் அப்படின்னு அனுபவம் செய்ய முடியும். பாபா சொல்கிறாங்க, சத்தியுகத்தினுடைய அர்த்தமே என்னவெல்லாம் இயற்கையினுடைய சுகம் இருக்குது, ஆத்மாவினுடைய சுகம் இருக்குது, புத்தியினுடைய சுகம் இருக்குது, மனதினுடைய சுகம் இருக்குது, சம்பந்தத்தினுடைய சுகம் இருக்குது, அந்த மாதிரி என்னவெல்லாம் சுகம் இருக்குதோ அவை அனைத்தும் இருப்பது. இப்போ யோசிங்க, இயற்கையினுடைய சுகம் என்னவாக இருக்கும், மனதினுடைய சுகம் என்ன, சம்பந்தத்தினுடைய சுகம் என்ன, அந்த மாதிரி வெளிக்கொணருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் மிக நல்லதாக தென்படுதோ அந்த அனைத்து பொருட்களும் தூய்மையான ரூபத்தில், சம்பன்ன ரூபத்தில், சுகம் நிறைந்த ரூபத்தில் அங்கே இருக்கும். செல்வமாக இருந்தாலும், மனம் சீதோஷ்ண நிலையாக இருந்தாலும், அனைத்து பிராப்திகளுமே சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானதாக இருக்கும். அதைத்தான் சத்தியகம்னு சொல்கிறது. ஒரு மிக நல்ல சுகம் நிறைந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிங்க. அங்கு ராஜா பிரஜை வேறுபட்ட பதவி இருந்தாலும் அனைவரும் ஒரே குடும்பத்தினராக நடந்துப்பாங்க. இவர் தாசன் தாசி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வரிசை கிரமம் இருக்கும், அதற்கேற்ற சேவையும் இருக்கும். ஆனால் இவங்க வேலையால் அப்படின்னு பாவனையோடு நடந்துக்க மாட்டாங்க. எப்படி குடும்பத்தின் அனைத்து சம்பந்தமும் குஷி நிறைந்ததா, சுகம் நிறைந்த பரிவாரம், சக்திசாலியான பரிவாரம், மேலும் என்னவெல்லாம் உயர்ந்த நிலை இருக்குமோ அவை அனைத்தும் அங்கே இருக்கும். கடைகளிலும் பொருட்கள் வாங்குவாங்க என்றாலும் கணக்கு வச்சு வாங்க மாட்டாங்க. குடும்பத்தினுடைய கொடுக்கல் வாங்கலினுடைய கணக்குப்படி சிலதை கொடுப்பாங்க, சிலதை வாங்கிப்பாங்க. பரிசு அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. எப்படி பரிவாரத்தில் நியமம் இருக்கும், யாரிடமாவது ஏதாவது ஒரு பொருள் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை அனைவருக்கும் கொடுப்பாங்க இல்லையா, கணக்கு வச்சு கொடுக்க மாட்டாங்க. காரியங்கள் நடக்கணும் என்பதற்காக சிலருக்கு ஒரு மாதிரி வேலை கிடைச்சிருக்குது, ஒருவருக்கு ஒரு வேலை, இன்னொருவருக்கு இன்னொரு வேலை. எப்படி இங்கே மதுபனில் இருக்குது இல்லையா, சிலர் துணிமணி ஆடைகளினுடைய சேவை செய்கிறார், சிலர் தானியங்களை பார்த்துக்கிறார். யாருமே பணமாக கொடுப்பதில்லை, ஆனால் பொறுப்பில் இருக்கிறவங்களோ இருக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி அங்கேயும் இருக்கும். அனைத்து பொருள்களும் அளவற்று இருக்கும், ஆகையினால எப்பொழுதும் உடனே கிடைக்கும், குறைவோ இருப்பது கிடையாது. எவ்வளோ வேணுமோ எப்படி வேண்டுமோ அதை எடுத்துக்கலாம். பிஸியாக இருப்பதற்காக மட்டும் இது ஒரு சாதனம். அதுவும் விளையாடி கொண்டும் ஆடிக்கொண்டும் செய்வது யாருக்கும் எந்த வரவு செலவு கணக்கை காண்பிக்க வேண்டியதும் இருக்காது. இங்கேயோ சங்கமம் இல்லையா, சங்கமம் என்றால் சிக்கனமாக இருப்பது. சத்தியகம் அப்படின்னா உண்ணுங்கள், அருந்துங்கள், நன்றாக அனுபவிங்கள். ஆனால் இச்சை என்றால் என்னென்னு அறியாத நிலை. எங்கு இச்சை இருக்குமோ அங்கு கணக்கு வைக்க வேண்டியதாக இருக்கும். இச்சையினுடைய காரணமாகத்தான் ஒரு விஷயம் மேலே கீழே போகும். அங்கு இச்சையும் இல்லை, குறைவும் இல்லை, அனைத்து பிராப்திகளும் இருக்குது, மேலும் சம்பன்னமாகவும் இருக்குது. அப்படின்னா வேறு என்ன வேணும்? இந்த பொருள் நன்றாக இருக்குது அப்படின்னா அதிகமாக வாங்கி கொள்ளலாம் என்று அப்படிலாம் இருக்காது. நிரம்பி இருக்கும், இதயமும் நிரம்பி இருக்கும். நீங்கள் சத்தியுகத்துக்கும் செல்லதான் வேணும் இல்லையா. இயற்கை அனைத்தும் சேவை செய்யும். சத்தியுகத்தில் பாபாவும் இருக்க மாட்டார் இல்லையா. குழந்தைகளினுடைய விளையாட்டை பார்த்து கொண்டே இருப்போம். யாராவது பார்வையாளரும் வேணும் இல்லையா. முற்றிலும் விலகி இருப்பவராகத்தான் இருப்போம். அன்பானவராக இருப்பார், ஆனால் விலகியிருந்து அன்பானவராக இருப்பார். அன்பினுடைய விளையாட்டையோ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். சத்தியுகத்தில் விலகிய நிலைதான் நல்லது. இல்லை அப்படின்னா எப்போ நீங்கள் அனைவருமே கீழே விழுவீர்களோ அப்போ யார் தூக்கி விடுறது? சத்தியுகத்தில் வருவது அப்படின்னா சக்கரத்தில் வருவது நல்லது. சத்தியுகத்தில் எப்போ நீங்கள் ஜென்மம் எடுப்பீங்களோ அப்போ அழைப்பு கொடுங்க. ஒருவேளை நீங்கள் எண்ணத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் பிறகு நாம் வருவோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் வர்றது அப்படின்னா சக்கரத்தில் வர்றது. பாப்தாதாவை சொர்க்கத்தினுடைய விஷயங்களில் நீங்கள் கவர்ந்து இழுக்கிறீங்க நல்லது. அங்கே அந்தளவு வைபவம் இருக்கும். அவை அனைத்தையும் உங்களால் அருந்தவும் முடியாது, பார்த்து கொண்டு மட்டும் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் அனைத்து சக்திசாலியாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு
எப்பொழுதும் மாயாவை வென்று உலகை வென்ற ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சகஜ யோகி ஆகுகங்கிற வரம் பெற்ற குழந்தைகளுக்கு, டபுள் சேவாதாரி, டபுள் கிரீடதாரி, டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். மதராஸ், பெங்களூர், மைசூர், அப்படியே கல்கத்தா சென்று மதுவன் திரும்பிய தாதிஜியை பார்த்து பாப்தாதா சொல்கிறாங்க, ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு சேவை அடங்கியிருக்குது. சக்கரவர்த்தி ஆகி சுற்றி வந்து தனது நினைவிடத்தை உருவாக்கிட்டீங்க. எவ்வளோ புனித ஸ்தலங்களை உருவாக்கிட்டீங்க. மகாவீர் குழந்தைகள் சுற்றி வருவது அப்படின்னா நினைவிடத்தை உருவாக்குவதாகும். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொன்றிலும் அவரவரது விசேஷங்கள் இருக்குது. இந்த சுற்றி வருவதிலும் பல ஆத்மாக்களின் இதயபூர்வ நம்பிக்கைகளை நிறைவேற்றும் விசேஷம் வச்சிங்க. இந்த இதயபூர்வ நம்பிக்கைகளை நிறைவேற்றுவது என்பது வரதானி ஆவது. வரதானியாகவும் மகாதானியாகவும் ஆகிட்டீங்க. டிராமா படி என்ன நிகழ்ச்சி நிரல் உருவாகுதோ அதில் நிறைய ரகசியங்கள் அடங்கியிருக்குது. ரகசியங்கள் பறக்க வைக்குது. நல்லது. ஜானகி தாதியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் பெயரின் தானம் அளிக்கிறீங்க. பெயரின் தானம் என்பது என்ன? உங்கள் பெயர் என்ன? பெயரின் தானம் அளிப்பது அப்படின்னா ட்ரஸ்டி ஆகி வரதானம் அளிப்பது. பெயரினுடைய தானம் அளிப்பது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, ட்ரஸ்டி ஆகி வரதானம் அளிப்பது. உங்கள் பெயரை சொல்லும் பொழுதே அனைவருக்கும் என்ன ஞாபகத்தில் வரும்? நொடியில் ஜீவன் முக்தி. ட்ரஸ்டி ஆவது இது உங்களுடைய பெயரினுடைய விசேஷம். அதனால பெயரின் தானம் அளிப்பது மூலமாக அவருடைய துன்பம் தூர ஓடி போயிடுது. தந்தை உங்களுடைய ட்ரஸ்டி தன்மையினுடைய மகிமை செய்தார், அதுதான் நினைவு சின்னமாகும். அதே ஜனக் அப்படியே அவருக்கு கிடைத்திருக்க கூடும். ஒரே ஜனகருடைய 2 கதைகள். ஒரு ஜனகர் நொடியில் விதேகி ஆனார், 2ஆம் அவர் நொடியில் ட்ரஸ்டி ஆனார். என்னுடையதல்ல உன்னுடையது. திரேதாவினுடைய ஜனகரையும் காட்டுகிறாங்க. ஆனால் நீங்களோ தந்தையினுடைய ஜனக்கானீங்க, சீத்தையினுடைய ஜனகர் அல்ல. பெயர் தானத்தின் மகத்துவம் என்ன, இதை பற்றி ஒரு வகுப்பு எடுங்க. பெயர் அப்படிங்கிற படகின் மூலம் கூட கடக்கின்றனர். எதையும் புரிஞ்சிக்க முடியாவிட்டாலும் கூட, ஆனால் சிவபாபா என்று சொன்னாலும் சொர்க்கத்தினுடைய நுழைவு சீட்டு கிடைச்சிடும் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. அடுத்ததாக மகாரதி சகோதர சகோதரிகளை பார்த்து, சேவைக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கும் மாலை இருக்குது தான் இல்லையா? அனைத்து விசேஷ ரத்னங்கள் பொறுப்பாளர் ஆகியிருக்கீங்க. பொறுப்பு உள்ளவராகவும் விசேஷம் பொறுப்பாளர் ஆக்குது. பிரம்மபாபாவுக்கு உங்கள் அனைவர் மேலும் ஒரு விஷயத்தின் பெருமிதம் இருக்குது. எந்த விஷயத்தின் விசேஷ பெருமிதம் இருக்கு? அனைத்து குழந்தைகளும் ஒவ்வொருவனுடைய கருத்துக்களை இணைத்து தொடக்கத்திலிருந்து ஒற்றுமையின் என்ன ரூபம் காமிச்சிங்களோ இதன் மேல பிரம்மபாபாவுக்கு விசேஷ பெருமிதம் இருக்குது. அனைத்து நடவடிக்கைகளையும் பார்க்கவும் செய்கிறீங்க இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. அடுத்ததாக லண்டன் குரூப்போடு சந்திப்பு செய்கிறாங்க. எப்பொழுதும் ஆன்மீக ரோஜா மலர் ஆகி மற்றவங்களுக்கும் நறுமணம் கொடுக்கும் அழியாத பூந்தோட்டத்தினுடைய மலர்கள் நீங்கள் இல்லையான்னு. நீங்கள் அனைவரும் ஆன்மீக ரோஜா மலர்கள். இந்த ஆன்மீக ரோஜா மலரை பார்த்து முழு உலகமும் கவர்ந்திழுக்கப்படுது. ஒவ்வொரு ஆன்மீக ரோஜா மலரும் எவ்வளவு மதிப்பு உள்ளது, விலை மதிக்க முடியாதது. இன்று வரையிலும் உங்கள் அனைவருடைய ஜட சிலைகளுக்கு மதிப்பு இருக்குது. ஒவ்வொரு ஜட சிலையையும் எவ்வளோ மதிப்புடன் வாங்குறாங்க மற்றும் கொடுக்குறாங்க. அது சாதாரண கல் தான், அல்லது வெள்ளியோ தங்கமாக இருந்தாலும், ஆனால் அதற்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது. தங்க சிலைக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த அளவு மதிப்புள்ளதாக எப்படி ஆச்சு? ஏன் அப்படின்னா தந்தையினுடையவராக ஆனதுனால சதா காலத்துக்கும் சிரேஷ்டமாக ஆகிட்டாங்க. இந்த பாக்கியத்தினுடைய பாடலை எப்பொழுதும் பாடிக்கிட்டே இருங்க. ஆஹா என்னுடைய பாக்கியம், ஆகா பாக்கியத்தை உருவாக்குபவர், ஆகா ஆகா சங்கமயுகம், ஆகா ஆகா இனிமையான நாடகம், ஆகா அனைத்திலும் ஆகா ஆகா வருதுதான் இல்லையா?
ஆஹா ஆஹாங்கிற பாடலை பாடிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? பாப்தாதாவுக்கு லண்டன் நிவாசிகள் மேலே பெருமிதம் இருக்குது. சேவை அப்படிங்கிற அந்த மரத்தின் விதையோ லண்டன் தான். அந்த மாதிரி லண்டன் நிவாசிகளுக்கு இந்த விதை ரூபம் ஆகிட்டாங்க. யூகேவை சேர்ந்தவங்க அப்படின்னா எப்பொழுதும் ஓகேவாக இருப்பாங்க. எப்பொழுதும் படிப்பு மற்றும் சேவை இரண்டினுடைய சமநிலை வைக்கிறவங்க. எப்பொழுதும் ஒவ்வொரு அடியில் தன்னுடைய முன்னேற்றத்தை அனுபவம் செய்கிறவங்க. எப்போ தந்தையினுடைய குழந்தையாக ஆகிட்டீங்க அப்படின்னா தந்தையினுடைய துணை மற்றும் தந்தையினுடைய கை ஒவ்வொரு குழந்தையின் மேலே இருக்குது அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்க இல்லையா? யாருடைய தலைமேல் தந்தையினுடைய கை இருக்குதோ அவங்க எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பவர்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. ஓகே, குருப்பிடம் மாயா வருவதோ இல்லை இல்லையா? மாயாவும் சதா காலத்துக்காக ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி விடைபெற்று சென்றுடுது. யூகே அப்படின்னா ஓகே குரூப்பின் தொடர்பும் மிக சிரேஷ்டமானது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. தொடர்பு நன்றாக இருக்குது, வாயுமண்டலம் சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா மாயா எப்படி வர முடியும்? நிரந்தரமாக பாதுகாப்பாக இருப்பாங்க. ஓகே குரூப் என்றால் மாயாவை வென்ற குரூப் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்ததாக மொரீஷியஸ் பாட்டியோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் தன்னை சிரேஷ்ட பாக்கியவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு அவங்கள பார்த்து கேட்குறாங்க. பாக்கியத்தில் என்ன கிடைக்கிது? பகவானே பாக்கியத்தில் கிடைச்சிடுறார். சுயம் பாக்கியத்தை உருவாக்கும் பகவான் பாக்கியத்தில் கிடைச்சிட்டார். இதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? ஆகையினால உலகத்தில் அனைவரையும் விட மிகப்பெரிய பாக்கியவான் ஆத்மாக்கள் நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த குஷி எப்பொழுதும் இருக்குது. நாங்கள் இல்லை, நாங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு பொழுதும் தவறான போதை வராது. ஆத்ம அபிமானி ஆகிறதுனால சிரேஷ்ட போதை, ஈஸ்வரிய போதை இருக்கும். நீங்கள் பாக்கியவான் ஆத்மாக்கள் உங்களுடைய பாக்கியத்தை இன்று வரை மகிமை செய்கிறாங்க. பாகவதம் உங்களுடைய பாக்கியத்தினுடைய நினைவு சின்னம். உங்களுக்கு அந்த மாதிரி அழியாத பாக்கியம் இருக்குது, அதை இன்று வரையிலும் மகிமை செய்கிறாங்க. இதே குஷியில் எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க அப்படிங்கிறாங்க பாபா. குமாரிகளோ பந்தனம் அற்றவங்க. உடலாலும் பந்தனம் இல்லை, மனதாலும் பந்தனம் கிடையாது. அந்த மாதிரி பந்தனம் அற்றவர்கள் தான் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எப்பொழுதும் சுகமான அனைத்து பிராப்திகளின் சொரூபமானவர் ஆகுக. எப்பொழுதும் சுகமான அனைத்து பிராப்திகளின் சொரூபமானவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக நிலையில் நிலைத்திருந்து சுயமரியாதையினுடைய ஆசனத்தில் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு குழந்தையிலும் ஏதாவது குணத்தினுடைய விசேஷம் இருக்குது. அனைவருமே விசேஷமானவங்க, குணம் நிறைந்தவங்க, மகான்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த ஆன்மீக போதை எப்பொழுதும் நினைவில் இருக்கணும். இதைத்தான் சோமானம், அதாவது சுயமரியாதை அப்படின்னு சொல்கிறது. பாபா என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஏதாவது ஒரு குணத்தினுடைய விசேஷம் இருக்குது. ஆகினால எல்லோருமே விசேஷமானவங்க, எல்லோருமே குணம் நிறைந்தவங்க, எல்லோருமே மகான்கள், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த ஆன்மீக போதும் எப்பொழுது நினைவில் இருக்கணும். இதைத்தான் சோமானம், அதாவது சுயமரியாதைன்னு சொல்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த சோமானத்தில் அபிமானமே வர முடியாது. அபிமானத்தினுடைய இருக்கை முட்களினுடைய இருக்கை. ஆகையினால அந்த இருக்கையில் அமர்வதற்காக முயற்சி செய்யக்கூடாது. ஆன்மீக தன்மையில் இருந்து சோமானத்தினுடைய இருக்கையில் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா எப்பொழுதும் சுகம் நிறைந்தவராக, எப்பொழுதும் சிரேஷ்ட அனைத்து பிராப்தி ஸ்வரூபத்தினுடைய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பாபா சொல்கிறாங்க, சோமானத்தில் அபிமானம் வர முடியாது. அந்த அபிமானத்தினுடைய இருக்கைங்கிறது முட்களினுடைய இருக்கை. ஆகையினால அந்த இருக்கையில், அந்த முட்களினுடைய இருக்கையில் அமர்வதற்கு முயற்சி செய்யாதீங்க. ஆன்மீக தன்மையில் இருந்து சோமானத்தினுடைய இருக்கையில் அமர்ந்துட்டீங்க அப்படின்னா எப்பொழுதுமே சுகம் நிறைந்தவரா, எப்பொழுதும் சிரேஷ்ட அனைத்து பிராப்தி சொரூபத்தினுடைய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கிறாங்க. அடுத்து பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க,
தன்னுடைய சுப பாவனையினால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறவங்க மற்றும் மன்னிப்பவர் தான் நன்மை செய்கிறவங்க அப்படின்னு பாபா ஸ்லோகன்ல யார் நன்மை செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னுடைய சுப பாவனையினால ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, மன்னிக்கவும் செய்வாங்க. அப்படிப்பட்டவங்க தான் நன்மை செய்யக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.